guys, welcome back to my channel. நான் தான் சிவா கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ வச்சு பரவாயில்லைங்க மூஞ்சி கொஞ்சம் பார்க்க ஏதோ நல்லா இருக்குது. பட் இந்த பொங்கல் முடிஞ்சதுலேருந்தே என் மூஞ்சி பார்க்க சகிக்கலை. பொங்கலுக்கு காணும் பொங்கலுக்கு வெளில போனது, கிராஜுவேஷனுக்காக வெளில போனது, ஊருக்கு போனது, இதெல்லாம் சேர்ந்து என் மூஞ்சியை செம்மையாக ஸ்பாயில் பண்ணி விட்டுடுச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். ஆஃபீஸ் போனாலே எல்லாரும் என்னாச்சு சுபா, ஏன் இப்படி இருக்கேன், ஊருக்கு போயிட்டு வந்து ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு என் ஃபேஸு. எனக்கே வந்து பிடிக்கல. இந்த செலிப்ரிட்டி இவங்க வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க நிறைய ஆங்கரிங் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களோட ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ நம்ம தான் செலிப்ரிட்டிஸ் ட்ரை பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணி இவங்க வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கணும், நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் போகணும், ட்ரை ஸ்கின்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் எப்படி போயிட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் வீட்டில் வந்து இதெல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மொத்தமாக சேர்த்து அவங்க சொன்ன ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. ஆக்சுவலி ரிசல்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிலே பண்ணாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் எனக்கு ரொம்ப வளரேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நான் லாட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், பட் நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. பட் போகிற வியூஸ் கூட யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. ஐ டோன்ட் நோ வை. பட் என்னோடய எஃபர்ட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். அந்த ஒரு பீஸ் ஆஃப் தக்காளி எடுத்து சுகரில் டிப் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி ஆகிடும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் எல்லாம் எடுத்துருவோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பொட்டேட்டோவும் தனியாக அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி அது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் பொட்டேட்டோ எடுத்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி அதையும் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இது பண்ணிடணும். பேசன் ஃப்ளார், கடலை மாவு, தயிர், ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ ஜூஸ், கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ், இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணனா கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பயங்கரமாக க்ளோ ஆகிடும் உங்கள் ஸ்கின். அப்படி ஒரு வழியாக நைட்டே வந்து மாற்றியாச்சு. ஸோ எதுக்கு இப்போ காஸ்டியூம் மாற்றினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்போ நம்ம எந்த ஒரு ஹோம் ரெமடிஸ் என்ன ட்ரை பண்ணாலும் ஃபஸ்ட்டு நைட்டு முக்கியம் பிகில், இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் கரையாகி நம்ம ஏதாவது வச்சு போடணும். ஸோ அதனால் முன்னாடியே நைட்டு மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து டாக்டர் ஷோமிகா அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் டர்மரிக் ஆட் பண்ணி ஃபேஸில் போட்டால் ரொம்ப சூப்பராக டேன் ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு ஆலோவேரா ஜெல் போட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது போட்டு ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் இதுக்காக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் ப்ளஸ் ஆலோவேரா ஜெல் வந்து பிம்பிள்ஸ்க்காக சூப்பராக க்யூர் பண்ணும் அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகே, உங்கள் டேன் ரிமூவ் பண்ணோன்னு போட்டது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் காஞ்சதுக்கு அப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆங்கர் பிள்ளை சொல்லிச்சு இல்லையா, ஸோ அந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு டொமேட்டோ வச்சு ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால சர்க்கரை, அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு சர்க்கரை ப்ளஸ் டொமேட்டோ பாதியாக எடுத்து நான் தேய்ச்சிக்கிறேன். ஸோ இந்த ஒரு மெத்தட் பண்ணும்போது ரொம்ப 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 ஸ்லோவாக நம்ம பண்ணணும். வீடியோவில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியும், பட் ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டிய ஒரு மெத்தட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து ஈஸியாக நம்மளோட ஸ்கின்னை வந்து அப்படியே கிழிச்சிரும், மூஞ்செல்லாம் அப்புறம் உங்களுக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு ஃபேஸ் பேக் என்ன ஒரு ஹோம் ரெமடி க்ரீம் எது யூஸ் பண்ணாலும் செம்மையாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது மட்டும் இதுன்ட்டு இல்லை, பொதுவாகவே நிறைய ஸ்க்ரப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது மட்டும் ரொம்பவே பொறுமையாக பண்ணுங்க. ஸோ ஃபைனலி ஸ்க்ரப் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க உருளைக்கிழங்கை வந்து ஃபேஸில் வந்து தேய்க்கணும் அப்படின்ட்டு. உருளைக்கிழங்கு வந்து அவங்க எப்படி தேய்க்கணுன்ட்டு அவங்க சொல்லவே இல்லை, எனக்கும் அது தெரியல. என்கிட்ட இருந்தது இந்த ஒரே ஒரு குட்டி உருளைக்கிழங்கு தான். ஸோ அதனால நான் வெறும் நார்மலாக அந்த சாரை மட்டும் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேஸ் ஃப்ளாஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து கடலை மாவு, அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு டப்பாவில் காட்டுற, கிணத்துல காட்டுற நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் வந்து அடிக்கடி நமக்கு யூஸ் ஆகும், தேவைப்படும் அப்படின்றதுக்காக நானே வந்து வீட்டில் அரைச்சி வந்து இந்த மாவெல்லாம் வந்து வச்சுருக்கேன். எதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கிக்கிட்டு. ஸோ இந்த டைமில் தான் நம்மளோட பிரெயினை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ கடலை மாவு,
அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தயிர். தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு போல். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே போடுற அவசரத்தில் கீழே கொட்டிட்டேன். என்னவோ தெரில, என் கையெல்லாம் கொட்டிச்சு. 2 டைம்ஸ் இந்த மாதிரி கொட்டிட்டேன். ஸோ தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து டொமேட்டோ ஜூஸ். ஸோ அவங்க வந்து பொட்டேட்டோ ஜூஸும் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட பொட்டேட்டோ இல்லை, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து டொமேட்டோ ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பொட்டேட்டோ இல்லைனா ஓகே பரவாயில்ல, ஒரு இன்க்ரீடியன்ட் தானே, இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிசல்ட்டை வந்து கெடுக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ அதனால டொமேட்டோ ஜூஸ் மட்டும் எடுத்து எல்லா மாவையும் நல்லா கலந்து, பார்த்தீங்களா உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் கீழே கொட்டிட்டேன். என்னவோ எனக்கு எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. ஓகே, அந்த மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலி அது இப்போ தான் பார்க்க தயிர் மாதிரி இருக்குது, ஒரு நல்ல கெட்டி தயிர் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி தண்ணி மாதிரி இருந்துச்சு அந்த பேக்கில். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ரிசல்ட் வரும், நம்ம ஸ்கினுக்கு வந்து ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்மெல் வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஃபேஸில் போட்டு நானே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக தேய்ச்சிட்டு இருந்தேன். லைட்டாக அந்த கண்ணமெல்லாம் கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் தெரிஞ்சிச்சு, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து குத்து மதிப்பாக இது வந்து காயிற வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அரிசி மாவோட கலரா இல்லை என்னோட ஓன் கலர் கிடையாது அது. ஓகே, அந்த தயிரோட கலரான்னு தெரில. அந்த போட்ட உடனே அது பார்த்தீங்களா, அது காஞ்சோடனே ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு மாதிரி ஒரு ஒரு கலர் வந்து கொடுக்குது. நல்லா இருந்துச்சு ஃபேஸ்க்கு பார்க்க. என்னோடய கையில் ஒட்டவே இல்லை. அட் த சேம் டைம் என் வாய் ஒட்டிக்கிச்சு. என்னால் பேசவே முடியல. சரியான சிரிப்பு, வலி வேற உயிர் போகிற மாதிரி. உங்களுக்கு தெரியும்ல, அந்த கடலை மாவுலாம் போட்டு அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ போயிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா சாமி. ஸோ ஃபைனலாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. எதுக்கு மூஞ்சி மூடிட்டுருக்க, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதுக்கு வெக்கம் விட்டு போகலை. நான் தான் அந்த மேகலை, எனக்கு இன்னும் வெக்கம் போகலை. ஸோ எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னோடய ஃபேஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலி அப்போ வந்து கொஞ்சம் ஆயிலியாக, கொஞ்சம் அங்கங்கே வந்து ரொம்ப டேனாக இருந்துச்சு. பட் இப்போது ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து ஒரு 2 வீக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ஆசமாக இருக்கும் காய். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் போட்டதுக்கு அப்புறமும் என்னோடய ஃபேஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதுக்காக அப்படி சொன்னோமா, அவ்வளோன்னு பிரைட்டாக அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ டெட் ஸ்கின்ஸ் அது ரிமூவ் பண்ணியிருக்கு, அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலி சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் கேட்பாங்க, என்ன சுபா பார்லர் போனியா, என்னடி பார்லர் போனியா, ஃபேஷியல் பண்ணியான்னு எல்லாருமே கேட்பாங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு செலிப்ரிட்டியோட சீக்ரெட்டான பியூட்டி டிப்ஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye bye from Subha Krishnan. And மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 நிமிஷம் மூச்சு பிடிச்சி பேசியிருக்கேன்.